கொடுக்கும், பரப்பல அவமானத்தை கொடுக்கும், அசிங்க கொடுக்கும், யாருமே காப்பாற்ற முடியாத அளவுக்கு திடீர் மரணங்கள் ஏற்படுத்தும். அந்த நல்ல ஆத்மாக்கள் அந்த பித்ருக்கு நம்ம முறையா அந்த தர்ப்பணம் பண்ணி வந்தோமா, பிண்டம் கொடுத்து வந்தோம்னா, அதாவது தோஷம் கொடுத்துட்டு வந்தோம்னா, அந்த நல்ல ஆத்மாக்கள், தெய்வ ஆத்மா, புனித ஆத்மாக்கள் அந்த துர் ஆத்மாவை விரட்டி அந்த நல்ல ஆத்மாக்கள் குடும்பத்தை காப்பாற்றும். குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் முன்கூட்டியே அந்த ஆபத்திலும் தடுத்து நல்ல யார் மூலியமாவது வரக்கூடிய ஆபத்துகளையும் கண்டங்களையும் சொல்லும். ஒரு நோயா இருந்தாலும் அந்த நோய் வரப்போறத மருத்துவ மூலியமா கூட நமக்கு தெரிவித்து நம்ம ஆயுள காப்பாற்றும் நல்ல ஆத்மாக்கள். ஆனா துர் ஆத்மாக்கள் கெட்டதை செய்யும், நல்ல ஆத்மாக்கள் நம்மளை காப்பாற்றும். அதுதான் நல்ல ஆத்மாவை நமக்கு பித்துகள் தர்ப்பணம் கொடுக்கணும், தெய்வத்தை வணங்கணும். எங்களை போன்ற ஜோதியில வந்து வணங்கி வந்தா எங்களை போன்ற ஜோதியில அணுகி அதுக்கு தீர்வு கண்டா நிச்சயமா உங்க எதிர்காலம் சிறப்படையும். எனவே இது போன்ற நல்ல ஆத்மாக்களை பித்துகளையும் குலதெய்வங்களை வசியம் செய்து அந்த குடும்பத்தில் தங்க செய்து எந்த விதமான ஆபத்துகளும் எந்த விதமான தோஷங்களும் உங்களை குடும்பத்து வராமல் காப்பாற்ற செய்வதால் அனைவரும் என்னிடம் பயணிக்கின்றனர். துன்பத்துக்கான தகுதி அல்ல, தகுந்த நோய்க்கு தகுந்த மருத்துவம் பார்த்து அப்படி நோய் குணமாகுதோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பித்துகள் மூலமாகவும் குலதெய்வம் மூலமாகவும் தெய்வ தேவாதி மூலமாகவும் அந்த குடும்பத்தை காக்க செய்து அதிர்ஷ்டம் அடைந்து சொமா அதிர்ஷ்டம் அடை செய்வதால் அனைவரும் என்னிடம் பயணிக்கின்றனர். ஜாதகமே இல்லாமல் என் குலதெய்வமான முனிஷா முகத்தை பார்த்தும் கைரேகை பார்த்தும் நீங்கள் மனதில் நினைத்து வந்து நேரில் பார்த்தது போல் பளிச்சென்று பலன் சொல்லி சகல விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு அதிர்ஷ்டம் அடைந்து சொமா அதிர்ஷ்டம் அடை செய்வதால் அனைவரும் என்னிடம் பயணிக்கின்றனர். துன்பத்துக்கான தலதை இல்ல, பலமுறை சொல்லியிருக்கேன், பித்துகளை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த பித்துகள் வந்து போனா இறந்த உடனே அவங்களுக்கு திதி கரெக்டா கொடுக்கணும். அவங்களுக்கு திதி கொடுக்கிறது வருஷம் திதி கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி திதி கொடுக்கலாம் பிண்டம், அதாவது கங்கை, கயா, காசி இது போன்று பல சேஷங்கள் மூலியமா அந்த பிண்டம் கொடுக்கிறது ரொம்ப உத்தமம். அதாவது வந்து போனா ராமேஸ்வரத்தோட திதி கொடுக்கலாம். நல்ல ஒரு தெய்வ ஸ்தலங்கள்ல போயிட்டு ஒரு திதி கொடுத்தோம்னா அந்த ஆத்மா வந்து சாந்தம் அடையும். நம்ம எப்படி சாப்பாடு பசி எடுக்கிறோமோ அதே போன்று அவங்களுக்கு வந்து வருஷத்துல ஒரு நாள் பசி எடுக்கும். அந்த பித்துகளுக்கு முறையான ஒரு திதி கொடுத்தாதான் அந்த பித்துகள் ஆத்மா சாந்தி அடையும். நமக்கு வந்து அவங்க எப்பவுமே துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இறந்தவங்களா இருந்தா சரி, எப்படி அகால மரணத்துல இறந்தவங்களா சரி, அவங்களுக்கும் கண்டிப்பா வந்து போனா திதி கொடுக்கணும். அப்படி திதி கொடுத்தாதான் அவங்க வந்து தூய்மை ஆவாங்க. அவங்க வந்து போனா சொர்க்க கதிக்கு போவாங்க. அவங்க வந்து நரகத்திலிருந்து மீண்டு சொர்க்கத்துக்கு வந்து போகக்கூடியதான் இந்த ஜோதிடமே, அந்த நல்ல வழிகாட்டதான் ஜோதிடமே. அதுதான் இறந்த ஒரு பெத்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம தினமும் என்ன செய்யணும், ஒரு சாப்பிடறதுக்கு முன்னாவே அவங்களுக்கு வந்து பித்ரு தர்ப்பணம் சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லி ஒரு பிடி சோறை எடுத்து காக்காய்க்கு வைக்கலாம். அது நல்ல நாள்ல தான் நிறைய பேர் வைப்பாங்க. ஆனா தினமும் ஒரு பிடி வச்சிருமானா அந்த பித்ருகள் வந்து சாந்தம் அடைவாங்க. அந்த பித்ருகள் வந்து அவங்க வந்து மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த பித்ருகள் மகிழ்ச்சி அடைஞ்சாலே அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த பித்ருகளுக்கு வந்து போனா தர்ப்பணம் பண்ணனாலும் சரி, அவங்களுக்கு மன சாந்த அடையினாலும் சரி, அந்த பித்ருகள் வந்து போனா அகோர உருவம் கொண்டு, அதாவது பித்ருகள் பயங்கரமான உருவம் கொண்டு அந்த குடும்பத்தை வந்து எந்த தெய்வ தேவாதையும் ஊட்டுல நுழைய விடாம பண்ணுவாங்க. ரொம்ப அகோர உருவம் கொண்டு அந்த பித்ருகள் வந்து போனா அதுதான் வந்து பித்ரு தோஷம். அந்த பித்ருகள் வந்து போனா பயங்கரமான பூதாகாரமான உருவு கொண்டு அந்த நல்ல தேவதைகளை ஊட்டு வர முடியாம குடும்பத்துல வந்து இப்ப பார்த்தா அக்கம் பக்கம் சண்டை, ஒருத்தர் முறைச்சா இன்னொருத்தர் மேல உருன்னு வரும். அது ஒரு வெறி மாதிரி வரும். ஏன்டா நம்ம நல்லா இருந்தோம், அண்ணன் தம்பி பார்த்தா அப்பா அம்மா பார்த்தோன்னு வெறி வரும், கோவம் வருது அப்படின்னா அந்த பித்துகள் அந்த மேல அவங்க மேல ஏவிடுவாங்க. அந்த பித்துகள் அவங்க மேல இருந்து அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கும். ஒரு உக்ர மாதிரி வரும், ஒரு பேய் மாதிரி ஒரு ஆட்டமா இருக்கும். அதுவும் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, கிருத்திகை இது போன்ற காலங்கள்ல அந்த பித்ருகள் அதாவது போனா இறந்தவங்க வந்து போனா அகோர உருவு கொண்டு ரொம்ப குடும்பத்தை வாட்டி வதைப்பாங்க. எனவே எப்பொழுதுமே பித்ருகளுக்கு வருஷம் திதி கொடுக்கிறது ரொம்ப உத்தமம். அதுவும் ஆடி அமாவாசை கொடுத்தா மிக உத்தமம். இது போன்று 2 மாசத்துல வருஷத்துல 2 அமாவாசை வரும். அந்த அமாவாசையில வந்து பித்ரு தர்ப்பணம் கொடுத்தோம்னா அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். அதுதான் வந்து போனா மிக முக்கியமானது. இது போன்று நல்ல கருத்துக்களை சொல்லி சகலவிதமான தோஷங்களுக்கும் பரிகாரங்கள் செய்து அனைவருடைய தோஷங்களை நிவர்த்தி செய்து அதிர்ஷ்டம் அடை செய்வதால் அனைவரும் எங்கிட்ட பயணிறாங்க. துன்பத்துக்கான தலதி அல்ல, தகுந்த நோய்க்கு மருத்துவம் பார்த்து அப்படி நோய் குணமாகுதோ என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தெய்வ பரிகாரத்தின் மூலமாக தீர்வு கண்டு அதிர்ஷ்டம் அடை செய்வதால் அனைவரும் என்னிடம் பயணிக்கின்றனர். அதே போன்று வந்து போனா இது வந்து சிவலிங்கம், அதாவது கருங்கலால் செய்யப்பட்ட சிவலிங்கம். இது வலமுறி சங்கு, இடமுறி சங்கு, வலமுறி சங்கு, இது வலமுறி சங்கு, இடமுறி சங்கு, சிவலிங்கம், ருத்ராட்சம், சகல தோஷ நிவர்த்தி யந்திரம். இந்த 5 பொருளையும் வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். காலையில எழுந்தோட சுப பொருளை பார்க்கணும். சுப பொருள் இருந்து சிவலிங்கம் சுப பொருள் தான். அதுதான் காலையில வந்து கோயிலை பார்க்கணும், கோபுரத்தை பார்க்கணும். அதே போன்று தெய்வ உருவங்களை பார்க்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போன்று காலையில் எழுந்த உடனே இந்த சிவலிங்கத்தை கருங்கலால் ஆளப்பட்ட சிவலிங்கத்தை நீ கண்ணு முழிச்சீங்கன்னா, அதே போன்று வலம்புரி செங்க கண்ணு முழிச்சீங்கன்னா, யந்திரத்தை வச்சு கண்ணு முழிச்சீங்கன்னா, உத்ராட்சத்தை காலையில கண்ணு வச்சீங்கன்னா அந்த சிவலிங்கத்தையும் அந்த யாக நல்லா கவனிக்கணும்.
வலம்புரி சங்கு, இடமுறி சங்கு, ருத்ராட்சம், யந்திரம், இந்த 5 பொருளையும் வலம்புரி சங்கு, இடமுறி சங்கு, வலம்புரி சங்கு, இடமுறி சங்கு, ருத்ராட்சம், யந்திரம், சிவலிங்கம், இந்த 5 பொருளையும் கண்ணு காலையில கண் விழித்தாலே எல்லா விதமான யோக பலனும் ஏற்படும். எல்லா விதமான துன்பம் துயரம் பறந்து ஓடிவிடும். துன்பம் துயரம் நெருங்கவே நெருங்காது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருளை தினமும் வழிபட்டு வாங்க. எந்த விதமான பித்ரு தோஷமா இருந்தாலும் என்ன ஒரு முறை வந்து சந்திங்க. எந்த விதமான பூர்வஜன்ம கர்மவினை தோஷமா இருந்தாலும் என்ன ஒரு முறை சந்திங்க. எந்த விதமான நாக தோஷமா இருந்தாலும் நாகத்தை பரம்பரையில யாரா அடிச்சிடுவாங்க. அது பரம்பரையா அந்த நாகதோஷம் தாங்கும். நாகதோஷம் தாங்கி குடும்பத்தை வந்து மன வாழ்க்கை சரியா அமைய விடாது. அப்படி கல்யாணம் பண்ணால வாழ்க்கை சரியா இருக்காது. அது போன்ற நாகதோஷத்தை அந்த நாகதோஷ நிவர்த்தி இறை பரிகாரத்தின் மூலமா ஆயிரக்கணக்கான கோயிலுக்கெல்லாம் திருப்பணிகள் செய்து சிலைகள் அன்னதானம் செய்து கும்பாபிஷேகம் செய்து அந்த கும்பாபிஷேகத்தில் சகல விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து ஓமங்கள் செய்து சேமங்களுடனும் யாகங்கள் செய்து யோகங்களுடனும் தேடச் செய்வதால் அனைவரும் எங்கிட்ட பயணிறாங்க. எனவே துன்பத்துக்கான தளதி அல்ல. தகுந்த நோய்க்கு தகுந்த மருத்துவம் பார்த்து நோய் குணமாகுதோ என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு இறை பரிகாரத்தின் மூலமாக தீர்வு கண்டு அதிர்ஷ்டமடை செய்தால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர். ஜாதகமே இல்லாமல் என் குலதெய்வமான முனீஸ்வரர் முகத்தை பார்த்தவனுக்கு கைரேகை பார்த்தோம் சாமுத்திரியா லட்சணம், அதாவது முகத்தினுடைய அடையாளங்களை வைத்தோம், முகத்தினுடைய ரேகைகளை வைத்தோம், கையினுடைய ரேகை வைத்தோம். குருமேடு, சனிமேடு, சூரியமேடு, புதன்மேடு, சுக்கரமேடு, புத்தி ரேகை, தொழில் ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை என்று ரேகையை வைச்சோம். ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை துல்லியமா சொல்லக்கூடிய நடராஜ பத்தி என்னும் பாடலை பாடி சித்தவழி பரம்ப ஜோசினான். வில் கை, வாழ்க்கை, சங்கு கை, சக்கர கை, சூலக்கை, அதாவது கலசக்கை, கலசம் போன்ற கை இருக்கும். அதே போன்று கொடைக்கை, வில் கை, வாழ்க்கை, வேல் கை, இந்த கையை வச்சே சொல்லிடுவேன் ஒரு எதிர்காலம். சதுரக்கை, தாமரக்கை, ஒரு கையை பார்த்தா தாமரை கையா, என்ன கை உள்ளவர், எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் உள்ளவர், எந்த துறையில அவருக்கு வெற்றி ஏற்படும், மிக மிக முக்கியமானதான் பார்க்கணும். அவருடைய கைரேகை பார்த்த உடனே அவர் வந்து பல தொழில் செய்வாரு, ஆனா எந்த தொழிலுமே அவருக்கு நஷ்டமாயிடும். ஆனா அவர் கைரேகை பிரகாரம் எந்த தொழில் செய்தா அவருக்கு லாபம் ஏற்படும், அதுதான் மிக முக்கியமா கவனிக்கணும். அதாவது வசதியா வாழணும். ஒரு சிலர் வந்து போவனா இயற்கையாகவே அவங்களுக்கு எந்த தொழில் செய்தா ஏதாவது ஒரு தொழில் செய்துட்டு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு எந்த தொழில் செய்தா வெற்றி அடைன்னு தெரியாது. ஆனா அவருக்குள்ள அந்த வெற்றி உண்டு. அந்த புதையல் போன்ற பூமியில எப்படி கனிம வளம் பொதிஞ்சிருக்குதோ அதை நம்ம எடுத்து எப்படி உபயோகப்படுத்துறோமோ அது போன்றுதான் நமக்கு பயன் ஏற்படும். அதை எடுத்து உபயோகப்படுறத பொறுத்து பயன் ஏற்படும். அந்த கனிம வளத்தை எப்படி கண்டுபிடிக்குமோ அதே போன்றுதான் ஒரு கைரேகையோட பார்த்த உடனே அவர் எந்த துறையில செய்தால் வெற்றி அடைவார் என்பதை ஒரு கைரேகை பார்த்து துல்லியமா சொல்லிடுவேன். அவர் எந்த துறையில் செய்தால் மிகப்பெரிய கோட்டிஷனாகவோ, வண்டி வாகனம், காரு, பங்களா, வசதி வாய்ப்புகள், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், பெண்ணா இருந்தா நல்ல கணவன், இடது கை பார்த்தா பெண்ணுக்கு சொல்லணும், ஆணுக்கு வலது கை. அதே போன்று ஒரு கைரேகை பார்த்தவொடனே அவர் எதிர்காலம் எப்படி அமையும், எந்த தொழில், ஏன் ஒரு தொழில வந்து ஒரு அயல்நாட்டுக்கு சென்றோம், ஏன் சரியான வேலை கிடைக்கல, ஏன் அயல்நாட்டுல போய் சொந்த தொழில் செய்தோம், ஏன் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியல. சில கான்ட்ராக்ட் எடுப்பாரு, அடுத்தவங்க பேர்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துருவாரு, கட்சியில கான்ட்ராக்ட் எடுத்து வேலை எல்லாம் செய்து முடிச்சோம்னா என்ன செய்வாரு, அடுத்த பேர்ல எடுத்துனா அவரு எடுத்துன்னு போயிடுவார் பணத்தை. கட்சியில பார்த்தா அது கொடுக்க மாட்டேன், நீ தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லி இழுத்தடிப்பார். அதே போன்று ஒரு அயல்நாட்டோட வேலை செய்வார், அடுத்தவங்க மேல தான் அயல்நாட்டுல வந்து வேலை செய்ய முடியும், சில நாட்டுல வேலை செய்ய முடியும். அப்படி சில நாட்டுல அடுத்தவங்க மேல வேலை செய்ய சொல்ல கடைசியில் என்ன செய்வார், இவர் சொந்த மூலதனம் போட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாரு. உழைச்ச உடனே அடுத்தவங்க மூலதனம் போட்டதால் அவர் வந்து கொடுக்க மாட்டார். இது என் பொருள், என் பேர்ல தானே இது, நீ என்ன செய்ய முடியும் போவார். கட்சியில அம்போன்னு பாவம் வந்துருவார். அவரால் எதுவும் எடுத்து பேச முடியாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை காரணம் தான். அயல்நாட்டுக்கு போயிட்டு சரியான வேலை கிடைக்கல, ஒரு நினைச்சிட்டு ஒரு வேலைக்கு போற ஒரு கிடைச்சது ஒரு வேலையா இருக்கும், ஆனா அவர்கிட்ட திறமை இருக்கும், ஆனா திறமை இருந்தும் அவரால் வெற்றி பெற முடியாது. இதுக்கெல்லாம் மூல காரணம் தான். அதாவது எதை தொழில் செய்தாலும் ஏன் நஷ்டம் ஏற்படுது, ஒரு தொழிலோட ஏன் நிலைச்சு நிக்க முடியல.